இப்போது நாம் எங்கே இருக்கோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். அது அங்கே இருக்குது. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் அது அந்த கோபுரம். இதோ பாருங்கள், இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசு சின்னமாக வச்சுருக்காங்க. அதனோட வாசலில் இருந்து தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். உள்ளே போனால் வடபத்ர சாயி அப்படின்ற ஒரு பெருமாளோட சன்னதி பார்க்கலாம். உள்ள அவர் வந்து இப்படி மேலே ஒரு மாடியில் இருக்கிறாரு. அது ஒரு சுதை சிற்பமாக இருக்குது. வடபத்ர சாயி போட்டு. அது என்ன வடபத்ர சைனர் அப்படின்னு கேட்டதுக்கு, வடபத்ர சைனர் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. வட என்றால் ஆலமரம், பத்ர என்றால் ஆலமரத்தோட இலை. அந்த ஆலமரத்தின் இலைகளுக்கு அடியிலே அவர் சயனம் கொண்டிருக்கிறார், அதாவது உறங்கி கொண்டிருக்கிறார்ன்ற பொருளில் இந்த கோயிலோட பேர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு குருக்கள் சொன்னார். இப்போது கோபுரத்தின் உள்பகுதியிலேருந்து நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். உண்மையில் சொல்ல போனால் இது ஆண்டாள் கோயிலுக்கு வாசலில் இந்த கோபுரம் இல்லை. இந்த வடபத்ர சைனார் கோயிலுக்கு வாசலில் தான் இந்த கோபுரம் இருக்குது. இந்த கோயிலை தாண்டி உள்பிரகாரம் அங்கே போன பிறகு தான் அங்கே தான் ஒரு ஆண்டாள் கோயில் இருக்குது. இந்த கோபுரம் எப்போது தமிழ்நாடு அரசு சின்னமாக வைக்கப்பட்டது என்றால், காமராசர் ஐயா முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு அரசின் சின்னமாக இந்த கோயில் கோபுரம் வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிற வண்ணமாக இந்த கோபுரத்தை அவங்க தமிழ்நாடு அரசு சின்னமாக வச்சுருந்தாங்க. இப்படியே உள்ளே போனோம்னா தான் வடபத்ர சைனார் சன்னதிக்கு நம்ம போகலாம். இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே இடதுபுறம் திரும்பி உள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் நடந்தால் ஆண்டாள் கோயில் வரும். போய் பார்த்துட்டு வாங்க.